கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருடைய முகத்தை பார்த்ததுக்கப்புறம் துக்கம் இருக்காது. சரி, கர்த்தருடைய முகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும் என்ன செய்யணும்? அதிகாலையில் என்னை தேடுகிறபடி என்னை கண்டடையலாம். ஏர்லி மார்னிங். ஏர்லி மார்னிங்னா இப்போ காலையில் 8 மணிக்கா? இல்லை, 4 மணி, ஒரு 5 மணி. ராத்திரி சீக்கிரம் படுத்துடணும். படுத்தா தான் காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கலாம். சீக்கிரமாக எழுந்து அப்படி பாதத்தில் முகத்தை கழுவிட்டு பல்ல விளக்கி சுத்தமாக நீட்டாக உட்காந்து அவரை துதிக்க ஆரம்பியுங்கள். ஸ்தோத்திரபடி புக் இருந்தால் அதை எடுத்து வச்சு பாடிங்க. நீ எதுவுமே முடியலையா, ஸ்தோத்திரபடி பென்ட்ரைவை வச்சு போட்டுவிட்டு நீங்கள் கூட உட்காருங்க. இல்லை பாட முடிஞ்சால் 2 பாட்டு மியூசிக் போட முடிஞ்சால் அதோட போட்டு பாடுங்க. தேவ பிரசன்னம் இறங்கும். அப்படி முகத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி ஆசீர்வாதம் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு இருக்கும். இந்த இரவு வேளையில் விசேஷமாக இன்றைக்கி படுக்க போகிறதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்து ஒரு அதிகாரம் படிச்சுட்டு அந்த அதிகாரத்தை அப்படியே மனசில் சிந்திச்சு நல்லா முழங்கால் போட்டு ஒரு ஓரமாக உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு படுங்க பார்ப்போம். ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தரை தேடுனா அவர் உங்களை ஆசீர்வாதத்தில் நடத்துவார். கர்த்தரை ஒதுக்கிட்டு டயத்தை கொண்டு போய் வேறு எதுக்காவது கொடுத்துட்டு இருக்காதீங்க. நேரத்தை கர்த்தருக்குள்ளார செலவு பண்ணுங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய சந்தோஷம்லாம் கர்த்தருக்குள்ளார இருக்கணும், உலகத்தில் இருக்கக்கூடாது. எந்நேரமும் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, என்னென்ன ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப மோசமான ஷாட்லாம் இருக்குது. இப்போ அதில் பிள்ளைங்க அந்த வாலிப பசங்களாம் அப்படியே உட்காந்துடலாம். இப்போல்லாம் அந்த வேத புஸ்தகத்தை அதுலேயே இருக்குது, டிஜிட்டல்லே எல்லாமே இருக்குது, சிஸ்டத்துலேயே பார்க்கலாம். அதில் பைபிளை படிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய நிறைய ப்ரோக்ராம்ஸ், வீடியோஸ்லாம் அதுலேயே நல்ல ஆண்டுடைய பைபிள் வசனங்கள்லாம் வருது, அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வருது, பைபிளில் இருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வீடியோவாக வருது. அதெல்லாம் பார்க்கலாமே. எங்களை போல ஊழியக்காரங்க போடுற வீடியோக்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் எனக்கு சொல்கிறாங்க நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஷார்ட்டாக போடுறீங்க, 3 நிமிஷத்தில் எவ்வளோ விஷயத்தை கற்றுக் கொடுக்குறீங்கன்னு சொல்லி என்னை சந்தோஷப்படுத்துகிறாங்க. எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. எனக்காக ஜெபம் பண்ணுறாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்களுக்காக நான் ரொம்ப அதிகமாக செபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. இந்த இரவில் நிச்சயமாக ஒரு வசனம், ஒரு வேத அதிகாரம், பைபிள் அதிகாரத்தை படித்து அதை தியானித்து சிந்தித்து ஜெபம் பண்ணி படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.